என்ன ரஜினி சாரும், கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போறாங்களா? இதனால தான் இவ்ளோ நாள் 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு காரணம் இவங்க தானா? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்டின்னா, பேசும் பொருளா இருக்கக்கூடிய ரஜினி சார் அண்ட் கமல் சார் 2 பேரும் ஆல்மோஸ்ட் 40-46 இயர்ஸ் ஆஃப்டர் 2 பேரும் இணைஞ்சு நடிக்க போறாங்க. இத தொடர்ந்து அவங்களோட ரசிகர் பட்டாளத்துல பெரிய வரவேற்பு வந்துட்டு இருக்கு. இந்த மூவில கமிட் ஆயிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ்ன்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அத தொடர்ந்து அவர் இல்லங்கிற மாரி அப்ரூவல் வந்துருச்சு. இப்போ நம்ம நெல்சன் சார் தான் இத டைரக்ட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் நெல்சன் சாரும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹிட் அண்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் பண்ணாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அண்ட் கோலமாவு கோகிலா அண்ட் நயன்தாரா அவங்க நயன்தாரா பண்ணியிருந்தாங்க. அத தொடர்ந்து பீஸ்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம விஜய் சார் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ஜெயிலர் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ரஜினி சார் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஜெயிலர் 2வும் கமிட் பண்ணி அதையும் முடிச்சுட்டாங்க. ஸோ அத தொடர்ந்து இன்னும் பெரிய ஹிட்டா அவங்க ரஜினி அண்ட் கமல் 2 பேரும் சேர்த்து தான் அவர் பண்ண போறாரு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவரோடக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஓப்பனாவே ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் ஒரு 1 1/2 மாசம் நான் கதை எழுதி, அவங்களே வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாரி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம். ஸோ எதுக்கு கதை எழுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி கமிட் ஆன மூவில இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு 1 1/2 மந்த்ஸ் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கதை எழுதி 2 பேருக்கும் இண்டிவிஜுவலா போய் ஸ்டோரி நரேட் பண்ணேன். 2 பேருக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல 2 பேரும் தனிப்பட்ட முறையில ஆக்ஷன் மூவிஸ் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க நான் நான் மேக்ஸிமம் ஆக்ஷன் மூவிஸ் இந்த மாரி தான் அதிகமா குடுத்துட்டுருக்கேன். அதுலயும் இப்ப நான் அவங்களுக்கு நரேட் பண்ணதுலயும் ஆக்ஷன்ஸ் நெறையா இருக்குன்றனால 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சாங்க அதுல. அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணது லைட் ஆர்ட் மூவியா 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 40-40 இயர்ஸ் ஆஃப்டர் பண்றோம் இல்லையா? லைட் ஆர்ட்ஸோட பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாரு. இதனால தான் எனக்கு லைட் ஆர்ட்ஸ் மூவிலாம் எனக்கு வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ரஜினி சார், கமல் சார் ஆல்மோஸ்ட் 2 பேர் சேர்ந்து நெறைய படம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அத தொடர்ந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்க அப்டின்னா, நேத்து தான் அவங்களுக்கு ஒரு ப்ரோமோ ஷூட் முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவில அனிருத் சார் தான் மியூசிக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனிருத் சார் மியூசிக்னாலே நல்லா தானே இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலா 2 பேருக்கும் பண்ணியிருக்காரு. இப்போ சேர்ந்து வேற வராங்க. எப்படி பண்ண போறாருங்கிறத பார்ப்போம். ஸோ இது 2 பேரோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம அனிருத் சாரோட ஃபேன்ஸுமே இதில மிங்கில் ஆகுங்க. ஆல்மோஸ்ட் இது பெரிய ஒரு வட்டாரமா பேசப்படுதுன்னு நெனைக்கிறேன். இந்த மூவிக்கு பெரிய வரவேற்பும் இருக்கும். இது தொடர்ந்து இந்த மூவி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, ஸோ இவங்க 2 பேரும் எதனால இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தாங்க அண்ட் பேசாம இருந்தாங்க? ஏன் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கல இவ்வளோ வருஷம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரஜினி சார் இண்டிவிஜுவல் என்ன படம் பண்ணாரு? என்னென்ன பண்ணாருங்கிறதையும் பார்ப்போம். கமல் சார் என்ன பண்ணாருங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் ரஜினி சார் இப்போ ஒரு புதுசா சிபி சக்ரவர்த்தி அவர் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு. ஸோ அந்த ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமல் சார் தான். ஸோ ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூசர் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஜினி சார் டிராவல் பத்தி பார்க்கலாம். எஸ் ரஜினி சாரோட ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிவாஜிராவ் ஜெய்க்வாட். ஸோ அதுதான். அத தொடர்ந்து அவரோட பர்த்டே டேட் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா 12/12 1950ல தான் அவர் பார்ன் ஆனாரு. அத தொடர்ந்து அவர் அங்க பெங்களூர்ல ஒரு பஸ் கண்டக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவருக்கு சினிமா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால சென்னைக்கு வந்து சென்னையில ஒரு திரைப்பட கல்லூரியில அவர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு நம்ம பாலச்சந்திரன் சார் மூவில அறிமுகமானாரு. ஸோ பாலச்சந்திரன் சார் தான் ரஜினி சார் அறிமுகப்படுத்தினாரு. அவர் அறிமுகமான படம் தான் அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்கள் படத்துல 1975 ஸோ அதுல தான் அடி எடுத்து வச்சாரு. அண்ட் வில்லனா தான் ஸ்டார்ட் பண்ணாரு ரஜினி சாரே. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரு ஹீரோ பொசிஷன் போயிட்டு ரொம்ப ஹிட் படங்கள்லாம் குடுக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம ரஜினி சார் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடோட இருக்காரு. பாபா சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் போயிட்டு வரதா இருக்கட்டும், அண்ட் மெடிடேஷன் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் அவர் அதிகமா எடுத்துப்பாராம். ஸோ அவரே நெறைய இன்டர்வியூல வேற சொல்லியிருக்காரு. ஸோ 80ஸ் 90ஸ்ல நம்ம ரஜினி சார் பார்த்தீங்க அப்படின்னா, தில்லுமுல்லு, படையப்பா, பாட்ஷா, போக்கிரி ராஜா ஸோ இந்த மாரி மூவிஸ்லாம் நெறைய குடுத்துட்டு இருந்தாரு. அத தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்டேட் ஆயிட்டு கொஞ்சம் 2000 அந்த மாரி டைம்ல சந்திரமுகி அண்ட் சிவாஜி, எந்திரன், கோச்சடையான், கபாலி ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி மூவிஸ்லாம் செலக்ட் பண்ணி ஹிட் மூவிஸா தான் குடுத்துட்டே இருந்தாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சாருமே ஹிட் மூவிஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேரும்
ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணா நடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சில மூவிஸ். ஸோ 2 பேரும் முடிவெடுத்து தனித்தனியா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததே ஃபர்ஸ்ட்டு கமல் சார் தான். கமல் சார் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. 2 பேரும் சத்யம் தியேட்டர் வாசல்ல நான் வந்து ரஜினி கிட்ட சொன்னேன். "ரஜினி நம்ம 2 பேரும் ஒண்ணா நடிக்கிறோம். ஒரு சேலரிய 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிறோம். ஸோ உனக்கு தனியா ஒரு மார்க்கெட்டும், எனக்கு தனியா ஒரு மார்க்கெட்டும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா நடிக்க வேணாம். தனித்தனியான மார்க்கெட்ட நோக்கி போவோம். அப்பதான் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அத தொடர்ந்து ரஜினியும், "அப்படியா கமல், ஓகே நம்ம தனித்தனியா அப்போ நடிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விலக ஆரம்பிச்சாங்களாம். இது ஒரு வேடிக்கையா ஒரு இன்டர்வியூல நம்ம கமல் சார் சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 பேரும் ஒண்ணா நடிச்சிருந்தோம் அப்படின்னா, இன்னும் நாங்க ரிக்ஷாலயோ, இல்ல ஒரு கேப்லயோ தான் போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அத தொடர்ந்து தான் கமல் சாரும், நம்ம ரஜினி சாரும் தனித்தனியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. கமல் சார் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவர் தான். பரமக்குடிங்கிற ஊர்ல பிறந்தவரு. அவரோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அவரோட பேக்ரவுண்ட்ல ஆல்ரெடி ஒரு நல்ல கொஞ்சம் ஓகே வெல் செட்டில்டு அந்த மாரி ஒரு ஃபேமிலில இருந்து தான் வந்த மாரி சொல்லப்படுது. நம்ம கமல் சார் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி சாரோட சின்னவர் தான் சொல்லப்படுது. நவம்பர் 7, 1954ல தான் இவர் பிறந்ததா சொல்றாங்க. ஆனா கமல் சார் தான் ரஜினி சாரோட சீனியர்ன்னு சொல்றாங்க மீடியா ஃபீல்ட்ல. ஏன் அப்டின்னா, ஏன்னா கமல் சார் சின்ன வயசுலயே அவரோட சினிமா கெரியர ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஸோ 1960ல கமல் சார் "களத்தூர் கண்ணம்மா" அப்படிங்கிற மூவில தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகுறாரு. ஆல்மோஸ்ட் அத தொடர்ந்து அவருக்கு 2 பிரதர்ஸும் அண்ட் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. 2 பிரதரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஆக்டராவும், ஃபில்ம் மேக்கராவும் இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்டின்னா, சுப்ரீம் கோர்ட்ல லாயராவும் அண்ட் நம்ம கமல் சார தேவர் மகன், ஹேராம். ஸோ இந்த மாரி மூவிலாம் கமல் வச்சு அவங்க ஹிட் குடுத்ததா சொல்லப்படுது. அண்ட் கமல் சார் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஹிட் மூவிஸ் அவரும் நெறைய ஹிட் மூவிஸ் ஏ டூ இசட் வரைக்கும் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரையும் என்னென்ன வேஷம் போடணுமோ, குழந்தை நட்சத்திரமா இருக்கட்டும், அண்ட் பெரியவங்க கெட்டப்பா இருக்கட்டும், அண்ட் லேடி கெட்டப்பா இருக்கட்டும், அண்ட் ஒரு குள்ளையா ஒரு குள்ள மனிதரா இருக்கட்டும். ஸோ எப்படி எந்தெந்த பரிமாணத்தில அவரால பண்ண முடியுமோ, எல்லா பரிமாணத்திலயும் அவரால குடுத்துட்டாரு. அண்ட் நாயகன்லாம் வெளுத்து வாங்கியிருப்பாரு. ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு பரிமாணம் குடுத்து நமக்கு நெறைய ஹிட் குடுத்துருப்பாரு கமல் சார். ரஜினி சார் பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ அவரோட ஸ்டைல் தான் அவருக்கு நேச்சுரலே இல்லையா? அந்த ஸ்டைல்னால தான் அவரு இவ்ளோ ஹிட் குடுத்து, இவ்ளோ மக்கள்னால இவ்ளோ பிரபலமா இருக்காரு. அத தொடர்ந்து நம்ம கமல் சார் பார்த்தீங்க அப்டின்னா, அரசியலுக்கு வரப்போறேன் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரஜினி சாரும் சொல்லியிருந்தாரு. பட் ரஜினி சார் வந்து என் 2 பொண்ணுங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து இத குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் பதவிக்கு நான் நிக்க போறேன். தனித்து நிக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரஜினி சார் அதுலருந்து விலகிட்டாரு. ஆனா கமல் சார் பார்த்தீங்கன்னா, தனித்து நின்று ஒரு சின்னம் ஆரம்பிச்சு ஒரு எலக்ஷன்லயே போட்டியிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கட்சியில போயிட்டு இணைஞ்சிருக்காங்க. அத தொடர்ந்து அவர் பிக் பாஸும் அந்த ஷோ பெரிய ஷோ. ஸோ பிக் பாஸ் ஷோ செம ஹிட் குடுத்துச்சு. அவருக்கு மூவிக்கு ஈக்குவலா அவர பிக் பாஸ் தூக்கி வச்சும் கொண்டாடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் நெறைய பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார பத்தி பேசவும் பட்டுச்சு. கமல் சார் தெலுங்கு பிக் பாஸ்லயே போயிட்டு இன்ட்ரோவும் குடுத்தாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்டின்னா, கமல் சார் நெறைய இன்டர்வியூஸ் எடுப்பாரு. நம்ம தமிழ்லயும் பேசியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்த மாரி அந்தந்த லாங்குவேஜ் மூவி இன்டர்வியூ பொறுத்தபடி தெலுங்கா இருக்கட்டும், மலையாளம், கன்னடம் எல்லா இதுலயுமே அவர் பேசியிருப்பாரு. இப்போ வந்து எப்ப இருந்து 2 பேருக்கும் போட்டிகள் ஆரம்பிச்சதுங்கிறத பத்தி பார்ப்போம். 1983ல கமல் சார் பார்த்தீங்கன்னா, "தூங்காதே தம்பி தூங்காதே" அப்படிங்கிற படத்த குடுத்தாரு. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, "தங்க மகன்ங்கிற" படத்த குடுத்தாரு. ஸோ கமல் சாருக்கு 175 டேஸ் அது ரன் ஆச்சு. ஆனா தங்க மகன் படம் 100 டேஸ் தான் ரன் ஆச்சு. அதத் தொடர்ந்து ரஜினி சார் 1984ல "நல்லவனுக்கு நல்லவன்" அப்படிங்கிற படம் பண்ணாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 150 டேஸ் அண்ட் கமல் சார் பார்த்தீங்கன்னா, "எனக்குள் ஒருவன்ங்கிற" படம் 100 டேஸ் குடுத்தாரு. இதுல ஹிட் ஆனது "நம்ம நல்லவனுக்கு நல்லவன்" அந்த படம் தான் ஹிட் ஆச்சு. ஆனா ஆல்மோஸ்ட் தொடர்ந்து 2 பேரும் தீபாவளி டைம்லயே ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தீபாவளிக்கும் ரஜினியா கமலா, ரஜினியா கமலா அப்படின்னு சொல்லி போட்டிகள் ஆரம்பிச்சது. அத தொடர்ந்து 1985ல பார்த்தீங்கன்னா, கமல் சார் "காக்கி சட்டை" அப்படிங்கிற படத்துலயும் அண்ட் ரஜினி சார் "நான் சிவப்பு மனிதன்" அப்படிங்கிற படத்தையும் குடுத்தாரு. அதுல ஹிட் ஆனது "காக்கி சட்டை" படம் தான். ஸோ கமல் சார் படம் தான். தொடர்ந்து ரஜினி சார் பார்த்தீங்க அப்படின்னா, "பணக்காரங்கிற" படம் 200 டேஸ் ஓடுச்சு. அதுதான் செம்ம ஹிட் குடுத்துச்சு அவருக்கு. அது இல்லாம
ஸோ தளபதி படம் அண்ட் குணா தளபதி அண்ட் குணா 2ம் பார்த்தீங்கன்னா, சேம் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அத தொடர்ந்து இப்போ குணா படம் எவ்வளோ பேசும் பொருளா இருக்கோ, அப்போ ஆக்சுவலா அது ஃப்ளாப் தான் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன்ல தளபதியின் படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுல செம்ம ஹிட் ஆச்சு. அந்த பாட்டா இருக்கட்டும், அதுல வர டான்ஸ், அதுல வர ஆக்ஷன், அதுல வர டயலாக்ஸ் எல்லாமே செம்ம ஹிட் குடுத்துச்சு ரஜினி சாருக்கு. ஆனா, குணா படம் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ ஒரு குணா படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்க வச்சே ஒரு படமே எடுத்துட்டாங்க. இப்போ அது ரிலீஸ் ஆனா கூட மேபி அந்த ஃப்ளாப் ஆயிருக்க டைம் அந்த ஃப்ளாப் ஆயிருக்காதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் அத தொடர்ந்து ஸோ கன்டினியூவா தீபாவளிக்கு 2 பேரும் நீயா நானான்னு போட்டி போட்டனாலயோ என்னமோ தெரியல. அவங்க ரசிகர்கள் 2ஆ பிரிஞ்சது. ஸோ அத தொடர்ந்து மேபி அவங்களும் அதனால தான் பிரிஞ்சாங்களா? இல்ல பேசாம இருந்தாங்களா? என்ன இதுல போட்டியின் காரணமா? இல்ல பொறாமையின் காரணமா? இல்ல மார்க்கெட் ரீதியா 2 பேரும் பேசாம இருந்தாங்களா? என்னங்கிறது சரியா தெரியல. அண்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு மேடைகள்ல அடிச்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அடிச்சுக்கிட்டாங்க மீன்ஸ் வாய் வார்த்தையால அடிச்சுக்கிட்டாங்க. ரஜினி சார் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, இளைஞர், இளைஞிகளே நீங்க வந்து எஜுகேஷன ஃபோக்கஸ் பண்ணுங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கமல் சார் பார்த்தீங்கன்னா, அரசியல் நீங்க பேசணும். கண்டிப்பா வருங்கால இளைஞர், இளைஞிகள் கண்டிப்பா சிறுவர்கள், பெரியவர்கள் முதல் எல்லாருமே பேசணும். பேசும் பொருளா கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒண்ணு சொன்னா, அவர் ஒண்ணு சொல்லுவாரு. அவர் ஒண்ணு சொன்னா, இவர் ஒண்ணு சொல்லுவாருன்னு மாத்தி, மாத்தி அது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. அது எதனால அப்படின்னா, அவங்களும் சொல்லப்படல. அத தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் ஒரு படம் குடுத்தாங்க. கமல் சார் பார்த்தீங்கன்னா, "மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு" ஒண்ணு குடுத்தாரு. அண்ட் ரஜினி சார் பார்த்தீங்க அப்படின்னா, "சந்திரமுகி" குடுத்தாங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல சந்திரமுகி படம் தான் ஹிட் குடுத்துச்சு. ஸோ இத தொடர்ந்து 2 பேரும் அதனாலயா என்னன்னு தெரியல. ஸோ அவ்ளோ கேப் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? ஸோ மேபி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம். அத தொடர்ந்து 2 பேரும் ஆஃப்டர் ஒரு 45 ஆஃப்டர் ஒரு 45-46 இயர்ஸ் ஆஃப்டர் 2 பேரும் ஒண்ணா நடிக்கலாம்னு கூட பிளான் பண்ணியிருக்கலாம். இத தொடர்ந்து 2 பேரோட மகள்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ரஜினி சாரோட பொண்ணு டைரக்டரா இருக்காங்க அண்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க. இந்த சைடு 2 பேரும் கமல் சாரோட 2 பொண்ணுங்களும் ஆக்ட்ரஸா இருக்காங்க அண்ட் சிங்கரா இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அண்ட் சௌந்தர்யா ரஜினிகுமார் 2 பேரும் ஒரு மேடையில பேசியிருப்பாங்க. எங்க அப்பாங்க ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்தாங்க. அத தொடர்ந்து அவங்களோட அடுத்த வாரிசான நாங்க எங்களுக்கும் ஃபேம் கிடைக்கிறப்போ எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவங்க இத பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு மேடையில. இத தொடர்ந்து நம்ம கமல் சார் அண்ட் ரஜினி சார் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மென்ட்டா இருக்குமோ, சேம் அதே எக்ஸைட்மென்ட் அவங்க ரசிகர் பட்டாளத்திலயும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்த யார் யார் நடிக்க போறாங்க? ஸோ ப்ரோமோ ஷூட் இப்ப தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அத இன்னும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒவ்வொன்னா ஒன் பை ஒன்னா என்னென்ன வரும்? யார் யார் உள்ள ஆல்மோஸ்ட் தெலுங்குல இருந்து நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத தொடர்ந்து இது பெரிய சவாலா நெல்சனுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பெரிய, பெரிய பட்டாளத்தையே அவர் வந்து சுமக்க போறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியா, பாகிஸ்தான் மாரி தான். இந்தியா, பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு சொல்லல. ஒரு பெரிய ஒரு 2 வட்டாரத்த கைக்குள்ள அடக்கிக்கிட்டு, ஸோ நெல்சன் வந்து எப்படி ஒரு ஹிட்ட குடுக்க போறாருன்னு தெரியல. அத தொடர்ந்து அனிருத்து சாரும் எப்படி அந்த சாங்லாம் 2 பேருக்கும் இண்டிவிஜுவலா சாங் போடுவாங்களா? அண்ட் 2 பேருக்கும் சேர்த்தே சாங்ஸ் போடுவாங்களா? இல்ல தளபதி படத்துல மம்முட்டி அண்ட் தளபதி மாரி 2 பேரும் சேர்த்து அந்த மாரி ஒரு கொலாபரேஷன்ல இருக்க போகுதா? எப்படி என்னங்கிறது ரசிகர் மத்தியில பெரும் யோசனையாவே இருக்கு. இத தொடர்ந்து இன்னும் இந்த படத்த பத்தி நம்ம பேசுவோம். இது வெளில வர இத தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம தமிழ் மீடியால பாருங்க. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.